Hello students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண A to Z Maths கோர்ஸோட 4th வீடியோ. ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல 3 வீடியோ, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரீசெண்டாக வந்து 2 முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதுக்கு தமிழில் என்னன்னு சொன்னால் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொன்னால் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா பெருக்குத்தொடர். வேல்யூஸை ஆட் பண்ணிகிட்டே மைனஸ் பண்ணிகிட்டே ஒரே மாதிரியான வேல்யூஸாக பண்ணோம் அப்படின்னா அது வந்து அரித்மெட்டிக். இதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் பண்ணோம் அப்படின்னா அது ஜாமெட்ரிக். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஏபிக்கு எக்ஸாம்பிள் என்னது 2 4 6 8 இது எல்லாமே வந்து ஏபி. ஏன்னா டிஃப்ரென்ஸ் எல்லாமே 2ஆக இருக்குது. இப்போது 2 4 8 16 32 இப்படி எடுத்துக்கும். இப்போ இதில் என்ன ஆகுது 2 கூட இன்ட்டு 2 பண்ணால் 4, 4 கூட இன்ட்டு 2 பண்ணால் 8, இன்ட்டு 2 பண்ணால் 16, இன்ட்டு 2 பண்ணால் 32. ஓகே, அப்போது இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது ஒரே மாதிரி வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஜிபி. இதுவே நமக்கு ரிவர்ஸ்லேயும் இருக்கும். 32 16 8 4 2 இருந்தால் 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16, 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8, 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. ஓகே, அப்போது ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் ஒரே மாதிரியான வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது ஏபி. மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது ஜிபி. ஓகே, இப்போ இதோட பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துலாம். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் அப்படிங்க சால்வ் பண்ணுவோம். நமக்கு ஏபியில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதே ஃபார்மெட்டு தான் இதுலேயும். இதுலேயே அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஏனா வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் அந்த ஜிபி சீரீஸில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஏ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். சரி, டேர்ம். அடுத்தது நம்ம அதில் என்ன யூஸ் பண்ணோம், டி அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஆர், இஸ் காமன் ரேஷியோ. அங்கே காமன் டிஃப்ரென்ஸ், இங்கே காமன் ரேஷியோ. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிக்கு வந்து T2 மைனஸ் T1, இங்கே T2 பை T1, செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்தது ஃபார்முலாஸ். இப்போது ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸ் அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த பேட்டர்னில் தான் ஜிபி சீரிஸ் போகும். ஆரோட வேல்யூ மல்டிப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இதுலேயுமே நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் ஆர் வேல்யூ இல்லை, செகண்ட் டேர்மில் ஒரு ஆர் வேல்யூ இருக்குது, தேர்டு டேர்மில் 2 ஆர், ஃபோர்த்து டேர்மில் 3 ஆர். அப்போது எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ அதை விட ஆரோட வேல்யூ எப்படி இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு 15th டேர்ம் 14th டேர்ம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேர்மை கேட்குறாங்க அப்படின்னா இங்கே டேர்முக்கான ஃபார்முலா வந்து ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இதுவே இதில் சம் வேல்யூ கேட்டாங்கன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா n வேல்யூ கொடுத்துருந்தா ஒரு ஃபார்முலா, n வேல்யூ இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்முலா. ஓகேவா, n வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. n வேல்யூ கொடுக்கல அப்படின்னா S infinity equal to a by 1 minus r. ஓகே, a by 1 minus r. இதே ஆரோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா நம்ம r கண்டுபிடிப்போம் T2 by T1. r வேல்யூ 1 இருந்துச்சுன்னா Sn is equal to na. ஓகேவா, ஆர் வேல்யூ 1 விட கிரேட்டராக இருந்தாலும் சரி 1 விட லெஸராக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லுவாங்க, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி ஸ்கூல் புக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி இன்னொரு ஃபார்முலா இருக்கும். Sn is equal to a into 1 minus r power n by 1 minus rன்னு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் மைனஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணாலே இதே ஃபார்மேட்டு தான் வந்துடும். அப்போ ரெண்டுமே ஒன்று தான், தனியாக 2 ஃபார்முலா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தா போதும், இந்த ஒரு ஃபார்முலா மட்டுமே நமக்கு போதும். Sn is equal to a r power n minus 1 by r minus 1. r வேல்யூ என்னவாக இருந்தாலும், ஒருவேளை r வேல்யூ 1 இருந்துச்சுன்னா Sn is equal to na. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, n வேல்யூ கொடுக்கல அப்படின்னா S infinity is equal to a by 1 minus r.
இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ். இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். கீழே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3, 6, 12, 24. ஃபைண்ட் த 6th டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதில் 6th டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ டேர்முக்கான ஃபார்முலா என்னது? tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. இப்போ இதில் ஏவோட வேல்யூ வந்து 3, ஆரோட வேல்யூ t2 பை t1, ஆரோட வேல்யூ 2. இப்போ ஆரோட வேல்யூ நமக்கு இங்கே 2 கிடச்சிருக்கு. நமக்கு எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6th டேர்ம். இப்போ t6 ஈக்குவல் டு 3 2 பவர் 6 மைனஸ் 1. அப்போ 3 இன்ட்டு 2 பவர் 5, 3 இன்ட்டு 2 பவர் 5. இப்போ 2 பவர் 5 எவ்வளோ வரும்? 32. அப்போ 96. அப்போ 6th டேர்ம் வந்து 96. அடுத்தது sum of the 6th terms. ஓகே, அப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா இதில் sum of the 6 terms கேட்குறாங்க. ஓகே, அப்போ n வேல்யூ கொடுத்துருக்காங்க. n வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. ஓகே, அப்போ இதில் a ஓட வேல்யூ 3, r ஓட வேல்யூ 6 by 3 2. n வந்து 6th டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 2 பவர் 6 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1. இப்போ 3 இன்ட்டு 2 மைனஸ் 1 1 ஆகிடும். 2 பவர் 6 வந்து இப்போ 2 பவர் 5 பார்த்தோமா 32. இப்போ 64 மைனஸ் 1. இப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 63. இப்போ 189. இப்போ ஆன்சர் வந்து 189. அடுத்த கொஷின். இப்போ இதில் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 ப்ளஸ் 1/3, 1/9, 1/27 அப் டு 1/infinity சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போது s infinity ஈக்குவல் டு a பை 1 மைனஸ் ஆர். இப்போ இதில் ஏவோட வேல்யூ வந்து 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ t2 பை t1. t2 வந்து 1/3, t1 வந்து 1. அப்போது ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1/3. இப்போது இங்கே 1/3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/2/3. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே மேலே கொண்டு போமா. அப்போ ஆன்சர் வந்து 3/2. அடுத்த கொஷின் 5 + 55 + 555 அப் டு 5 டேர்ம்ஸ். ஓகே, ஒரு சிலர் இந்த சம்ஸ் வந்து நீங்கள் 10th படிக்கும்போது ஸ்கூலில் போட்டிருப்பீங்க. அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். கீழேனாலும் நான் இந்த மெத்தட் வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன், அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுது? 5ங்கிற நம்பர். அப்போது 5 போட்டுக்கோங்க, கீழே 9 போட்டுக்கோங்க. ஓகே, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது எல்லா கொஷினுக்கும் இதே ஃபார்மேட் தான். 10 பவர் n மைனஸ் 1 பை 9 மைனஸ் n. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? கொஷின் ஆப்ஷன்லையுமே நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது உள்ள மல்டிபிள் பண்ணி 50 by 81 10 power n minus 1 minus 5n by 9 இருக்கலாம். ஓகேவா? டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப் எழுதிடணும். இங்கே 5ஆல் ரிப்பீட் ஆகுறதுனால 5 போட்டு கீழே 9 எல்லாமே காமன், மற்ற எல்லாமே சேம் தான். எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதை மட்டும் முன்னாடி சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 5 வந்துச்சுன்னா 5 போட்டு கீழே 9 போட்டு உள்ள 10 × 10 power n minus 1 by 9 minus n. இப்போ 5/9 உள்ள மல்டிபிள் பண்ண ஆன்சர் அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷினில் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? 6 ரிப்பீட் ஆகுது. அப்போது 6/9. இப்போ ப்ராக்கெட்டில்
10 into 10 power n minus 1 by 9 minus n by 9. சரி, வெறும் n தான் வரும். ஓகே, அப்போ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 2 times 3 times, அப்போ 20 10 power n minus 1 by 27 minus 2n by 3. ஓகே, இதுதான் ஆன்சர். நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப் போட்டுடணும். அடுத்த கொஷின். ஓகே, அடுத்த கொஷின். A ball is thrown from a height of 2000 meter. ஓகே, ஒரு பாலை வந்து 2000 மீட்டர் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஓகேவா? The ball attains 3/5 times of every previous bounce. What will be the total distance? ஓகே, இந்த பால் இங்கேருந்து போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகுதுன்னா, இது வந்து இப்படி ட்ராப் ஆகி திரும்ப இப்படி பவுன்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்து இங்கேருந்து ட்ராப் ஆகி அடுத்து இப்படி பவுன்ஸ் ஆகும். அடுத்து இதுலேருந்து ட்ராப் ஆகி இப்படி பவுன்ஸ் ஆகும். அடுத்து கடைசியில் வந்து இப்படி போய் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே வந்து இப்படி ஒரு பவுன்ஸ், இது ஒன்று. அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து கீழே போய் மறுபடியும் மேலே வருது, இது செகண்டு. இந்த மாதிரி இதுதான் அதோட அது கவர் பண்ணுற ஒரு பவுன்ஸ்க்கான டிஸ்டன்ஸ். மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போகுது. இந்த மாதிரி 3 பார்ட்டாக நமக்கு பிரியும், அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்தோம்னா 2000, இது வந்து மேலேருந்து கீழே வந்து திரும்ப பவுன்ஸ் ஆனது எவ்வளோ வந்திருக்கும், அதோட 3/5 டைம்ஸ். அப்போ 2000க்கு 3/5 டைம்ஸ்னால் 5ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், இப்போ 1200. இது வந்து ஒரு ரவுண்டு. அடுத்தது இதே 1200லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து 3/5 டைம்ஸ். அப்போ 1200க்கு 3/5 டைம்ஸ் போட்டோம்னா 240 720. ஓகே, இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதில் ஏங்கிறது என்னது 3200. இது எவ்வளோ தூரம் நமக்கு போகும்னு தெரியாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அப்போது ஏவோட வேல்யூ 3200, ஆரோட வேல்யூ எல்லாமே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 3/5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இதில் நம்ம சம் கண்டுபிடிக்கணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ S infinity is equal to A/1 minus R. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 3200, ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ 3/5. இப்போ என்ன ஆகும், 3200 இது மல்டிபிள் ஆச்சுன்னா 3/5 அப்படின்னா 2/5 ஆகிடும். அது அப்படியே தலைக்கெல்லாம் 5/2 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணால் 1600. இப்போ 1600 இன்ட்டு 5 அப்படின்னா 8000. நம்மளோட ஆன்சர் வந்து 8000. அடுத்த கொஸ்டின். ப்ராடக்ட் ஆஃப் 3 terms ஆஃப் அன் GP is 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த 3 டேர்ம் நமக்கு என்னென்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா A/R AR. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 டேர்ம் கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம் அப்படின்னு சொல்லி ஜிபியில் சொன்னாலும் இப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ தான் ஆர் ஈஸியாக கேன்சல் ஆகும். A/R AAR தான் அந்த 3 வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 வேல்யூவோட ப்ராடக்ட் A/R இன்ட்டு A இன்ட்டு AR மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு சொல்கிறாங்க, 27. இப்போ இதில் RR கேன்சல் ஆகிடும். 3A இருக்குன்னா A³ ஈக்குவல் டு 27. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3. இப்போ ஏவோட வேல்யூ 3 அப்படின்னா தேர்ட் டேர்ம் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஆரோட வேல்யூ சரி தேர்ட் டேர்ம் வந்து 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஆரோட வேல்யூ தான் 9ஆக இருக்கும். இதுதானே தேர்ட் டேர்ம். அப்போது ஆரோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ 3 அப்படின்னா ஆரோட வேல்யூ 3. இப்போ அந்த 3 டேர்ம் என்னென்னு கேட்குறாங்க. A/R AAR இதான் அந்த 3 டேர்ம். அப்போது A வந்து 9, சரி A வந்து 3, R வந்து அதுவும் 3, A வந்து 3, R வந்து 3. ஓகே, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 3 9. ஓகே, இதுதான் அந்த 3 டேர்ம்ஸாக. அப்போ ஆன்சர் வந்து 139. ஓகே, அடுத்தது ஜாமெட்ரிக் மீன் அண்ட் அரித்மெட்டிக் மீன்.
ஓகே, இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேசிக்காக அரித்மெட்டிக் மீன்னா என்னது? ஆவரேஜ். ஆவரேஜ் அப்படின்னா என்னது? a + b/2. ஏபின்னு 2 வேல்யூ இருக்குன்னா அதோட சம் ஆஃப் த வேல்யூ பை நம்பர் ஆஃப் த வேல்யூஸ். இப்போ 3 வேல்யூஸ் இருக்குன்னா a + b + c/2. ஓகே, இதுதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். இப்போ இது நமக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது சம் ஆஃப் த வேல்யூஸ் சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 3, 6, 9, 12, 15. இப்போது இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி இப்படி கண்டுபிடிப்போம். ஆனால் ஒருவேளை இங்கே கொடுத்துருக்கிறது ஏபியாவோ ஜிபியாவோ இருந்ததுன்னா அதோட மிடில் டேர்ம் தான் நமக்கு அரித்மெட்டிக் மீன் ஆவரேஜ். ஓகேவா? மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. 3 + 15 ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2 போட்டோம்னா ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 3, லாஸ்ட் டேர்ம் 15 பை 2 போட்டோம்னா 18/2 9. ஓகேவா? அப்போ கொஷினில் அரித்மெட்டிக் மீன் கேட்டு கொடுத்துருக்குது ஏபியாவோ ஜிபியாவோ இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2 போட்டால் போதும், எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி. அடுத்தது ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னா இதே ஃபார்மெட்டு தான். நம்பரை மல்டிபிள் பண்ணி ரூட் எடுக்கணும். மல்டிபிள் ரூட் ஏ. இதுவே 3 நம்பர் இருக்குது அப்படின்னா, இது வந்து 2 நம்பர்ஸ்க்கு. 3 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ஏபிசி 3 நம்பரை மல்டிபிள் பண்ணி கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? நம்பர்ஸை பொறுத்து. இதுலேயே அதே மாதிரி ஜாமெட்ரிக் மீன் கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஓகேவா? நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின், 2 numbers a and b are such that geometric mean is 20% lower than the arithmetic mean. geometric mean வந்து arithmetic mean விட 20% கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 100% இருந்தால் 80% இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு அப்படியே ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ ஜாமெட்ரிக் மீன்னா என்னது? ரூட் ஆஃப் ஏபி. ரேஷியோ அரித்மெட்டிக் மீன்னா a + b/2. இப்போது ஜாமெட்ரிக் மீன்னா 80%. அப்போது அரித்மெட்டிக் மீன்னா 100%. அப்போ 4/5 வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 இங்கே போச்சுன்னா என்ன வரும்? ரூட் ab by a plus b equal to இப்படி 2 கேன்சல் ஆகிடும். 2/5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போது ஏதோ 2 வேல்யூக்கு ரூட் எடுத்தால் மல்டிபிள் பண்ணி ரூட் எடுத்தால் 2 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். ஓகே, இப்போ அந்த 2 வேல்யூ என்னவாக இருக்கும்? ஓகே, ரூட் எடுத்தால் 2 வரணும்னா ஏபி மல்டிபிள் பண்ணால் 4 இருக்கணும், a + b பண்ணால் 5 வரணும். ஓகே, ஆட் பண்ணால் 5, மல்டிபிள் பண்ணால் 4. இப்போ 4 1, மல்டிபிள் பண்ணால் 4, ஆட் பண்ணால் 5. அப்போது ஏக்கும் பிக்குமான ரேஷியோ வந்து 4:1. ஆன்சர் வந்து 4:1. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அரித்மெட்டிக் மீன் செக் பண்ணணுன்னா முதல்ல டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஜிபி. இப்போ ஜிபி ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா மிடில் வேல்யூ தான் அரித்மெட்டிக் மீன். அப்போ ஆன்சர் வந்து 226. இது இன்னொன்று எப்படி செக் பண்ணலாம்? 2 ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. இப்போ 452 டிவைடட் பை 2 போட்டோம்னா 226. ஓகே, 452 டிவைடட் பை 2 போட்டோம்னா 226. ஓகே, மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு டேரெக்டாக மிடில் வேல்யூ போடலாம், இல்லைனா ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் போட்டாலும் ஓகே. ஓகே, அடுத்து இந்த கொஷினுக்கு 222. ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்து அதே மாதிரி 2 இருக்குது. ஓகே, அப்போ மிடில் டேர்ம் தான் ஆன்சர்னு எடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து இங்கிட்டு 3 வேல்யூஸ், இந்த பக்கம் 3 வேல்யூஸ் இருக்குது. இப்போ மிடில் டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 227 தான் இருக்கும். ஓகேவா? இல்லை இப்போ இது கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்
ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம். இப்போ 454 by 2 இப்போ எவ்வளோ வரும் 227. அப்போ ஆன்சர் வந்து 227. அடுத்தது ஃபைண்ட் த ஜாமெட்ரிக் மீன். இது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஜிபியா இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ மிடில் டேர்ம் என்னது 8. இப்போது 8 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு லாஸ்ட் டேர்ம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2, லாஸ்ட் டேர்ம் வந்து 32. ஏன்னா ஒரு √64. இப்போ ஆன்சர் வந்து 8. இப்படியும் போடலாம். அடுத்தது இப்போ இதில் ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அப்போ மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு லாஸ்ட் டேர்ம். இப்போ 2 இன்ட்டு 128 இல்லை 128 இன்ட்டு 2. இப்போ என்ன வரும் 256 அப்படிங்கிறது 16 ஸ்கொயர். இப்போ ஆன்சர் வந்து 16. ஓகே அவ்வளோதான். இதெல்லாம் தான் முக்கியமான மாடல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லேருந்து ஜாமெட்ரிக் மீன் அரித்மெட்டிக் மீன்லேருந்து கேட்ட கொஷின். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது சம் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.